யூதா மக்கள் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்று அந்நிய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்ததினால் தேவன் அவர்களை மீண்டும் தம் பக்கம் திருப்புவதற்காக பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை யூதாவுக்குள்ளே அனுப்பினார். அவன் அங்கே தேவனுடைய ஆலயத்தை இடித்து சுட்டெரித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு மக்களை அவன் சிறை கைதிகளாக கொண்டு போய்விட்டான் என 2 ராஜாக்கள் 25:8 முதல் 10 வரை உள்ள வாக்கியங்கள் கூறுகின்றன. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தபோது 137 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது போல அங்கிருந்து யூத மக்கள் தேவனை நோக்கி திரும்பினார்கள். ஆகினால் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவதற்காக அங்கே கோரேஸ் என்கிறதான ஒரு மேதிய ராஜாவை கர்த்தராகிய ஆண்டவர் கட்டி எழுப்பினார். ஆகவே ஒருவன் அழிப்பதற்காக அனுப்பப்பட்டான், மற்றொருவன் கட்டி எழுப்புவதற்காக அனுப்பப்பட்டான். நீங்கள் அழிப்பவரா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புபவரா?